ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 5ஆம் தேதி 7வது மாதம் 2024 நிர்மல் என்ன மாதிரி ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 11 1 8 1 1 நம்மளுக்கு 2 மணி கெஸ்ஸிங் டைமில் 1 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் இருந்துச்சு. நம்ம 2:30 மணிக்கு கூட மிஷின் நம்பரை வச்சு ஒரு கெஸ்ஸிங் கூட நம்ம கொடுத்துருந்தோம். அது நம்ம எடுத்த கணிப்பிலேருந்து நம்ம எடுத்த நம்பர் உங்களுக்கு இங்கே கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 18 11 நண்பர்களே. நம்ம கொடுத்த கணிப்பில் என்ன மாதிரி நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு கூடிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துலாம். நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு ரிசல்ட்டு 18 11 ஆல் போர்டில் 5 6 8 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5ம் 8ம் இந்த இடத்துல நம்மளுக்கு கணிப்பில் வந்துருச்சு. 5 8 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பில் இருக்குது. அதனால் ஆல் போர்டு 5 8 அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 வரும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் கொடுத்துருந்தோம். 8க்கு 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ங்கிறது நான் இந்த இடத்துல கொடுக்கல. ஆனால் நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம பி போர்டில் 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். 81 ஆனால் நம்ம 71 கொடுத்துருக்கேன். 89 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல மேட்ச் ஆகலை. ஆனால் 81 நம்ம கொடுத்த கணிப்பு இதில் இருக்குது. சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டில் இன்றைக்கி 1 தான். ஆனால் நான் இங்கே 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். 811 நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்த கணிப்பில் ஏபிசியில் நான் 8, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 717 கொடுத்துருக்கேன். 811க்கு நான் 8 அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பி போர்டில் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் 1. நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல நம்ம நேற்று கொடுத்த, அதாவது காலைல கொடுத்த கணிப்பில் 2 அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒருவேளை 9 அல்லது 5 வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் 811 ஏ போர்டில் 8 கொடுத்துருக்கோம், பி போர்டில் 1ங்கிறது கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஏபியில் 71 கொடுத்துருக்கேன். ஆனால் 81 4டியில் நம்மளுக்கு இந்த 1க்கு நான் இந்த இடத்துல நேற்று 4 டிஜிட்டில் நம்மளுக்கு என்ன மாதிரி கணிப்பு இங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 6 2 6, அதாவது 5 6 2ங்கிறது என்னோட கணிப்பில் இருந்துச்சு. ஆனால் 100 அதாவது 18 11க்கு நான் 28 12ன்னு கொடுத்துருக்கேன். அப்படியும் அதுவும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டில் 8ம் பி போர்டில் 1 அப்படிங்கிறது. அதே மாதிரி 2:30 மணி நம்ம மிஷின் கணக்கில் நம்மளுக்கு இந்த பவர் நம்பரை வச்சு நான் எடுத்து இந்த இடத்துல நம்ம முக்கியமான நம்பராக இந்த இடத்துல கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5 3, பி போர்டில் 6 2, சி போர்டில் 3 5. நான் 45 63 93 25 95 23 43 65ங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் அது அப்படியே டோட்டலாக டேரெக்டாக நேரடி பவரில் இறங்கிடுச்சு. பவர் சார்ட்டில் நம்மளுக்கு நேராக பவர் டேரெக்ட் பவரில் 8க்கு 1 9க்கு 8 9 - 1 8 4க்கு 1 7க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக 811 டேரெக்டாக இறங்கிடுச்சு. நம்ம கொடுத்த கணிப்பில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்குது. அதாவது நம்மளுக்கு 8க்கு 1 பவர் இங்கே இருக்குது. 8க்கு 1, அதே மாதிரி 4க்கு 1 பவர் இருக்குது. 7க்கு 1 இந்த இருக்குது. 7க்கு 1 7க்கு 0க்கு பதிலாக 7க்கு 1 நம்ம என்ன இது கொடுத்துருந்தோம் பவர் நம்பரில் நம்மளுக்கு கணிப்பில் 7க்கு 2 அல்லது 7க்கு 3 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் நம்மளுக்கு 7க்கு 2 அல்லது 7க்கு 3 நம்ம இங்கே கொடுத்த கணிப்பில். ஆனால் 1 அப்படியே டேரெக்டாக இறங்கிடுச்சு. நம்ம கொடுத்த கணிப்பில் இப்படி தான் நண்பர்களே 81 நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 5 8. சரிங்களா. நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுதுங்கிறத பார்த்துலாம். காருண்யா 661 நண்பர்களே, நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். அதாவது முக்கியமான விஷயமா நம்மளுக்கு இந்த மாதத்தில் இந்த போர்டை ஒரு தடவை நம்ம கவனிச்சுக்குவோம். அதாவது இதில் 1 8 1 1 இந்த இடத்துல 18 11 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் நம்மளுக்கு தொடர்ச்சியாக சி போர்டில் 2 2 2ன்னு இறங்கிடுச்சு. அதனால் நம்மளுக்கு நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இங்கே இருக்குது அப்படின்னா 2க்கு 1ன்னு கீழே இறங்குற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதாவது 2க்கு 1 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அடுத்து நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 நாளாக இறங்கின, அதாவது 3 நாளாக 2 2 2 அப்படின்னு இறங்குனது இன்றைக்கி 1ன்னு இறங்கியிருக்கு. அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை 0வாக இறங்கலாம். இந்த இடத்துல 0வுக்கு வாய்ப்பு இருக்குது.
1க்கு 1 அப்படின்னு இறங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1க்கு 2 அப்படி இல்லைனா இந்த பி போர்டில் 1க்கு 4 அப்படிங்கிற மாதிரி பவரில் எனக்கு தெரிஞ்சுது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது வரலாம், இல்லை 2 அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து தனியான ஒரு முக்கியமான செட்டாக நம்ம இங்கே இருக்கிற கணிப்பை வச்சு நம்ம ஓரளவுக்கு முக்கியமான கணிப்புகள் எடுத்திருக்கோம். அதை வச்சு உங்களுக்கு நான் இந்த இடத்துல காமிச்சிடுறேன். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நிர்மல் 387க்கு இந்த இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 ரிசல்ட்டு. 8க்கு ஒருவேளை 1 அல்லது 4, அதாவது இன்றைக்கி நம்மளுக்கு இந்த பி போர்டில் இறங்குற 1 வந்து நாளைக்கு அப்படியே ஏ போர்டில் அப்படியே மாறி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் 1 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக பவர் 4ஆக வரலாம். அப்படின்னா இது 3ஐயும் கணக்கு வச்சா நம்மளுக்கு ஒரு போர்டுக்கு வந்து முக்கியமான செட்டாக நம்மளுக்கு இருக்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கணிப்பாக இந்த இடத்துல ஒரு கணிப்பாக நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதில் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஏசிபிசி நான் உங்களுக்கு தெளிவாகவே இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நம்மளுக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கணிப்பை நம்மளுக்கு இந்த த்ரீ டிஜிட் வந்து நம்பராக வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் அந்த கணிப்புகள் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான நம்பர், முக்கியமான செட் அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 அதாவது 811 இன்றைக்கி 18-11 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. சரிங்களா? இந்த மந்த்லி ரிசல்ட்டில் நம்மளுக்கு வந்து நிர்மல் 387 18-11 நாளைக்கு அக்ஷயாக்குரிய கணிப்புகள் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்த நம்பரை இந்த இடத்துல நம்மளுக்கு பாக்ஸ்லேயும் போட்டு பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு முக்கியமான நம்பராக 811, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 9, அதாவது 3 1 9 6 8, 8க்கு அப்புறம் இந்த இடத்துல 4 அப்படிங்கிற மாதிரி 4 அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஒரு முக்கியமான நம்பராக கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா பவர் நம்பரில் 8க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வரலாம். அதாவது 6க்கு 8 அப்புறம் இந்த இடத்துல ஒரு வெளி 1 அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஏபிசி கணிப்பில் ஏ போர்டில் 4 1, பி போர்டில் 2 6, சி போர்டில் 2 அல்லது 8. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 2 6 அப்படிங்கிறது ஆல் போர்டில் நம்மளோட கணிப்பாக இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் அது இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 7வது மாதம் இந்த ட்ராவில் வந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 19 அப்படின்னு வந்த நம்பர் இங்கே அப்படியே 19 திரும்பி அப்படியே மாறி வந்துருக்குது. இது 2 நாளைக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு சி போல் தொடர்ச்சியாக 2, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அது 1ஆக மாறி இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல 1 0 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கணிப்பில் இருக்குது. அதே மாதிரி 3 1 9 6, 6க்கு அப்புறம் 8 வந்துருக்குது. 8க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு பவரில் வரலாம், இல்லை 1 அப்படின்னு வந்தாலும் வரலாம். அதாவது இன்றைக்கி வந்த பி போர்டில் இருக்க 1 வந்து நாளைக்கு ஏ போர்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கணிப்பு உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 811 ஏ போர்டில் 4 1, பி போர்டில் 2 6, சி போர்டில் 2 8, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 2 6. ஏபிஎஸ்சிபிசி சிங்கிள் செட்டில் வந்து 13 14. எனக்கு தெரிஞ்சு அந்த நான் சொன்ன மாதிரி பி போர்டில் வந்த 1 வந்து ஏ போர்டில் வரலாம். 13 14 42. ஏசியில் பார்த்தீங்கன்னா 50 22 98, பிசியில் 62 88 46. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் 18க்கு 8க்கு 1 3க்கு, அதாவது 1க்கு 3, இல்லைனா இதில் பார்த்தீங்கன்னா 8க்கு 1 1க்கு 4, 8க்கு 4 1க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் 1ஆக ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருக்கேன். ஏசியில் 50 22 98, பிசியில் 62 88 46 அப்படிங்கிறது ஏபிசி, அதாவது ஏபிசி வந்து ஏசிபிசி நீங்கள் சிங்கிள் செட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பர் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசிபிசி நான் தனித்தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 13 14 42, 50 22 98, பிசியில் 62 88 46. சரி, இப்போ முக்கியமான நம்பராக இந்த இடத்துல நம்மளுக்கு வர வேண்டிய இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல கொடுக்குற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 268 932 434 126. ஏபிசியில் சிங்கிள் செட்டாக ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் நாளைக்கு மிஷின் நம்பர்லாம் பார்க்கவே வேணாம், இந்த நம்பர் நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய கணிப்பில் இருக்குது. 811க்கு நான் இங்கே எடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து அது இல்லாமல் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம மந்த்லி சார்ட்டையும் ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம். பவர் நம்பரும் எப்படி கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். 268 932 434 126. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்மளோட கணிப்பில் வந்து 0 6 4 அப்படிங்கிறது நீங்கள் ஒரு முக்கியமான நம்பராக ஏபிசியில் இந்த பாக்ஸ் நம்பர்ஸை நீங்கள் மறக்கலாதீங்க. நாளைக்கு மிஷின் நம்பர் வந்தாலுமே இந்த நம்பரில் முக்கியமான செட்டாக நான் உங்களுக்கு இதிலேருந்து தான் எடுத்து கொடுப்பேன். அதில் நாளைக்கு மிஷின் நம்பர் வந்தாலும் அதில் எப்படி பவர் நம்பர் வருது, எப்படி வந்து மாற்றி வருது, இல்லை எப்படி வரப்போகுது அப்படிங்கிற தகவல்களை நாளைக்கு அது 2:45க்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
4 டிஜிட்டை பொறுத்த 42 28 61 48 அதாவது 1க்கு 4 8க்கு 4 1க்கு 4 1க்கு 0 44 40 உங்கள் கணிப்பில் இருக்கா? நீங்கள் நாளைக்கு மறக்காமல் டபுள் டிஜிட் வச்சிங்கன்னா நீங்கள் ஏபி இல்லை பிசி டபுள் டிஜிட் கண்டிப்பாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அது 22 இல்லை 44 இல்லை 88 அப்படிங்கிற மாதிரி உங்கள் கெஸிங்கில் இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1க்கு 0 8 + 8க்கு +1 9. அதே மாதிரி 1க்கு 8 1க்கு 8 சைபர் 9 88 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கெஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் அது இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மிஷின் நம்பரை வச்சும் ஓரளவுக்கு நம்ம இந்த இடத்துல செக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிஷின் நம்பரில் நம்மளுக்கு இதில் எந்த அளவுக்கு இதில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து 2:30 மணி கணிப்புலேயே ஓரளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். இதுலேயும் நான் ஓரளவுக்கு மிஷின் நம்பருக்கு எப்படி மேட்ச் ஆகிருக்கு, அதாவது 2 தடவை அந்த நம்பர்ஸ் திரும்பி வரும்போது மிஷின் நம்பரில் திரும்பி அதே நம்பர் மாற்றி வரும்போதும் பவர் நம்பரில் எடுக்கிற நம்பர் 2 நம்பர் தான். நான் அதையும் உங்கள்கிட்ட நான் இந்த விஷயத்தில் சொல்லிடுறேன். எப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி 811 ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். 811 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி கணிப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இதில் வந்து 8 9 4 7 சரிங்களா? இதில் 8க்கு 1 டைரக்ட் பவராக இருக்குது. அதாவது 1 எடுத்தால் 8க்கு 1 எடுக்கலாம், இல்லை 8க்கு 2 எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா? அதில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 8க்கு வந்து 1, இதில் 9க்கு வந்து நம்மளுக்கு -1, 9க்கு 8 ஆகிடுச்சு. சரி, 4க்கு 1 7க்கு 1, 4க்கு 1 7க்கு 1னா 4க்கு 1 டைரக்ட் பவரில் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு 7க்கு 1ம் இந்த இடத்துல நம்மளுக்கு பவர் நம்பராக 7க்கு 1 இல்லை 7க்கு 1 சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி மிஷின் நம்பருக்கு வந்த கணிப்பு இதுதான். இருந்தாலும் நேற்று நம்ம மிஷின் நம்பரில் வச்ச கணிப்பில் 2 போர்டும் டேரெக்டாக உட்காந்துருச்சு. இருந்தாலும் மிஷின் நம்பர் கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக அந்த மிஷின் நம்பர் வைக்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே பவர் நம்பரில் எப்படி கொண்டு வந்து வடித்தான் அப்படிங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சி போர்டில் 6 வந்தால் 6க்கு 8 6க்கு 9 அல்லது 6க்கு 8 இப்படி தான் போதே தவிர 6க்கு 0ன்னு இந்த இடத்துல இறங்கலை. அது ஒரு 2-3 கெஸிங்கில் அது மாதிரி தான் இருக்குது. பவர் நம்பரில் கணிப்பு வச்சு எடுக்கும்போது 1க்கு 4 இல்லை 1க்கு 3 1க்கு 5 அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கும்போது 1க்கு 4 1க்கு 3 ஏற்கனவே அடிச்சுட்டான் அப்படிங்கிறனால 1க்கு 5ன்னு ட்ரை பண்ணி பார்த்தாலும் போர்டில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பவர் சார்ட்டையும் ஒரு தடவை நான் கணிப்பில் எடுத்து நான் உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல ஏபிசி பாக்ஸு நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மிஷின் நம்பரை வச்சும் சரி, நான் பாக்ஸ் நம்பரும் சரி ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்த கணிப்புகள் தான் உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். முக்கியமான நம்பராக நம்மளுக்கு 4 டிஜிட்லேயும் சரி, ஏபிசி பாக்ஸ் நம்பர்லேயும் சரி, இந்த நம்பர் கொஞ்சம் முக்கியமாக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வெற்றி வரணும். வெற்றி வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. நம்மளுக்கு வெற்றி இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய கணிப்பில் தப்பு அப்படிங்கிறது இல்லை. பவர் நம்பரில் மிஷின் நம்பரில் எடுத்த நம்பர் ஏற்கனவே ரிசல்ட் வந்த நம்பர் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு 8க்கு 4 பவர்னால் 8க்கு ஒரு வேளை 2 இல்லை 8க்கு 1 அப்படிங்கிற மாதிரி பாக்கி பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் இதில் வந்துகிட்டு இருக்குது சரிங்களா? அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இந்த ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் 4 டிஜிட் உங்களோட கணிப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு ஏசிபிசி சிங்கிள் செட்டாக இருந்தாலும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணிப்புகளில் இந்த நம்பர் இருந்தால் இந்த எல்லாமே மேட்ச் ஆகும். ஒரு முக்கியமான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக வேணும். அது முயற்சி உண்டு, கண்டிப்பாக வெற்றி வரும் சரிங்களா? அவ்வளோதான். ஓப்பன் சேலஞ்சு மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி வரணும். நாளைக்கு நம்மளோட கணிப்பில் அந்த நம்பர்ஸ் முக்கியமான நம்பராக இருக்குது. உங்களோட கணிப்புகள் இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படியெல்லாம் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு 2:45க்கு திரும்பி மிஷின் நம்பர் வரும்போது எப்படி பவர் நம்பரில் வரான் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு எது மூலியமாக கண்டிப்பாக தகவல் நான் சொல்கிறேன் சரிங்களா? அனைவரும் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப ஒரு முக்கியமான வீடியோவோட ஒரு முழுமையான வெற்றியோட நான் சந்திக்கிறேன். நம்மளோட டார்கெட்டு 4 போர்டு கண்டிப்பாக அது வரணும். இன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்பில் ஜஸ்ட்டு மிஷின் திரும்ப சொல்லாதான் எனக்கு ரொம்ப கடுப்பாகுதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு அது புரியுது. சரி, வெற்றியை கொடுத்துட்டு நம்ம பேசிக்கோம். அனைவரும் வெற்றியோட என்னோடய வாழ்த்துக்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.